பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நோக்கத்தில் ஜெம் ஹாஸ்பிட்டலின் மகப்பேறு மற்றும் மகளிர் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் டெல்பின் சுப்ரியா பங்கேற்கும் சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜெம் ஹாஸ்பிட்டல் வழங்கும் புற்றுநோயை வெல்வோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் மகளிருக்கு ஏற்படும் புற்றுநோய்கள் குறித்தும் அதற்கான அறிகுறிகள், நவீன சிகிச்சை முறைகள் குறித்து விளக்குவதற்காக ஜெம் ஹாஸ்பிட்டலின் மகப்பேறு மற்றும் மகளிர் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டெல்பின் சுப்ரியா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நம்முடைய இந்தியாவில் மகளிருக்கு அதிகமா ஏற்படுற புற்றுநோய்கள் என்னென்ன? மகளிருக்கான புற்றுநோய்னு பார்க்கும்போது once in every 6 minutes ஒரு woman is diagnosed with cancer in India. That is specifically gynec cancers. அதில் most common பார்த்தோன்னா first is breast cancer. Second in the list is cervical cancer. ஸோ இந்த cervical cancer என்னன்னு பார்த்தோன்னா யூட்ரஸ்ன்னு எடுத்துக்கும் போது அதுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. கர்ப்பப்பைன்னு எடுத்துக்கும் போது ஸோ அதில் வந்து மேலே இருக்கிறது பாடி ஆஃப் த யூட்ரஸ், அடுத்தது வந்து நடுவில் இருக்கிற நடு பகுதி, கீழே வந்து பார்த்தா கர்ப்பப்பை வாய்ங்கிறது தான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த யூட்ரஸ். இது இல்லாமல் யூட்ரஸ் பக்கத்தில் இருக்கிறது வந்து டியூப்ஸ், கருக்குழாய்னு சொல்லுவோம். அது பக்கத்தில் ஓவரிஸ், அந்த கருமுட்டை பை இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் பீரியட்ஸ் வர்ற வழி, தட் இஸ் த வெஜைனா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு உறுப்புன்னு சொல்றது வல்வா. So all of these compose of the reproductive urogenital system in a female. So இதுல ஒவ்வொரு உறுப்புலையும் கேன்சர் வர முடியும். ஸோ cervical கேன்சருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கர்ப்பப்பை வாயில வர புற்றுநோய். இட்ஸ் செகண்ட் மோஸ்ட் காமன் இன் இந்தியா. அதுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது ஓவரியில வர கேன்சர்ஸ். அதுக்கு அடுத்து இன் லிஸ்ட் வந்து ஒன்னொன்னா டியூப் அண்ட் ஓவரி டுகெதர் வரலாம். அதுக்கப்புறமேட்டு வஜைனா, வல்வா, இப்படி ஒவ்வொரு ஆர்கன்லையுமே கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம முதல்ல கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய அங்க ஏற்பட்ட புற்றுநோய்க்கான அறிகுறிகள் எப்படி எல்லாம் நமக்கு உணர முடியும்? ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு பார்க்கும்போது அப்நார்மல் ப்ளீடிங் அதுதான் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். அப்நார்மல் ப்ளீடிங்னா பீரியட்ஸ் இல்லாத டைம்ல 2 பீரியட்ஸ்க்கு நடுவில் ப்ளீடிங் வருது, போஸ்ட் மெனோபாசல் அதாவது பீரியட்ஸ் நின்னவங்களுக்கு ப்ளீடிங் வருது, இந்த மாதிரி அப்நார்மல் ப்ளீடிங் இருந்தால். அடுத்தது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ். ஸோ நார்மலாக இருக்கிற டிஸ்சார்ஜை தாண்டி ஒரு ஃபவுல் ஸ்மெல்லோட, இல்லைனா வந்து பிளட் ஸ்டெயின்டா, கலர் மாறி ரொம்ப அப்நார்மல் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுனாலும் இட்ஸ் அ வார்னிங் சைன். தேர்ட் வந்து அப்டாமினல் பெயின், அன்யூஷுவல் அடிவயிறில் வலிக்கிறது. லாஸ்ட்டாக வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து போன் பெயின், ஹிப் பெயின், லோவர் பேக் பெயின், இதெல்லாமுமே வார்னிங் சைன்ஸ் ஆஃப் cervical கேன்சர். இப்போ நீங்க சொல்றது எல்லாமே பெண்களுக்கு சாதாரணமா ஏற்படுறது தானே, அதை தாண்டி இது வந்து கேன்சருக்கான அறிகுறி அப்படிங்கிறத எப்படி பிரிச்சு பார்க்கறது டாக்டர்? அதுதான் இப்போ ப்ளீடிங் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் போதே ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல வரக்கூடிய ப்ளீடிங் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் இதெல்லாம் வரும்போது லோக்கலி சம் காஸ் இஸ் தேர் அப்படிங்கிறது கைனகாலஜிஸ்ட் வில் நோ. ஸோ எனி ப்ளீடிங் கம்ப்ளைண்ட் அதை நம்ம இக்னோர் பண்ணாம ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது இஸ் பெட்டர். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு, கர்ப்பப்பை புற்றுநோயோடைய மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப் என்னன்னா ரீப்ரொடக்டிவ் இயர்ஸ் அண்ட் ஓல்டர் பீப்புள். ஸோ மோஸ்ட் காமனாக வர்றது வந்து போஸ்ட் மெனோபாசல் விமென்ல வரும். போஸ்ட் மெனோபாசல் இப்போ இந்தியாவில் வந்து மெனோபாஸ் ஆகுறது வந்து அரௌண்ட் 40 to 50 இயர்ஸ்ல எப்போ வேணாலும் ஆகலாங்க. மெனோபாஸ் அப்படிங்கிறது என்னன்னா 1 year ஃபுல்லாக பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது தான் மெனோபாஸ். ஸோ இந்தியன் விமென்ல அரௌண்ட் 40 to 50 இயர்ஸ்ல வரும் அது. ஸோ 1 yearக்கு அப்புறம் ஒரு அன்யூஷுவலாக ஒரு ப்ளீடிங் வருது. அன்யூஷுவல்னா ப்ளீடிங் வந்தாலே அது அன்யூஷுவல் தான். ஈவன் ஃபார் 1 day ஆர் ஈவன் 1 spot அதை உடனே போய் டாக்டர்கிட்ட பார்க்கணும். அப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அந்த ஜவ்வோட திக்னஸ் என்ன, ஏன் உங்களுக்கு இந்த ப்ளீடிங் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜவ்வு திக்காக இருக்கும் பட்சத்தில் அங்கேருந்து பயாப்சி எடுத்து பார்ப்போம். பயாப்சி ஏன் எடுக்கிறோன்னா கர்ப்பப்பை புற்றுநோயை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு தான். இந்த பயாப்சி வந்து புற்றுநோய்னு வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் மாறும், புற்றுநோய் இல்லைன்னு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி we will manage them. இன்னும் என்னென்னலாம் இந்த டெஸ்ட் வழிமுறைகள் இருக்கு டாக்டர்? இப்போ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது மோர் ஆஃப் ப்ரிவென்ஷன் தான் இப்போ கேன்சர்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். அதாவது வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறது.
அதில் வந்து 2 டைப் இருக்கு, பிரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன். ஸோ பிரைமரிங்கிறது எல்லாமே வேக்சினேஷன் பேஸ்ட். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து காஸ் பண்ணுறது ஒரு கிருமி தொற்று, ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அந்த வைரஸ் வந்து எப்படி இன்ஃபெக்ஷன் வரும்னா உடல் உறவு மூலயமா, இன்டர்கோர்ஸ் மூலயமா தான் இந்த இன்ஃபெக்ஷன் வருது. நேச்சுரலாக நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஆல் விமன் வில் ஹார்பர் இட். ஆனால் சில ரீசன்ஸ்னால இம்யூன் ப்ராப்ளம்ஸ் ஆர் அதர் ரீசன்ஸ் இருக்கிற போது இன்ஃபெக்ஷன் கிளியர் அவுட் ஆகாமல் பர்சிஸ்ட் ஆகுறவங்களுக்கு தான் அது நாளடைவில் கேன்சராக மாறலாம். செகண்டரி ப்ரிவென்ஷன் ஆஃப் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிசீஸ் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், பட் அந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் இன்னும் இருக்கா, அதனால கேன்சர் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் செகண்டரி ப்ரிவென்ஷன். ஸோ அதுக்கு இருக்கிற டெஸ்ட் தான் பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேப்ஸ்மியர்னா என்னன்னா, இட்ஸ் a வெரி சிம்பிள் பெயின்லெஸ் ப்ரொசீஜர், ஓபிடி பேசிஸில் பண்ணுறது தான். ஸோ பேஷண்ட்டை வந்து படுக்க வச்சு அவங்க கர்ப்பப்பை வாயை விஷுவலைஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்மியர் மாதிரி எடுப்போம். அதை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து இதில் அப்நார்மல் செல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் பேப்ஸ்மியர். மேம், இப்போ மற்ற வகை புற்றுநோய்கள், இந்த குடல் கேன்சராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம மது அருந்ததாக இருக்கட்டும், இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம், இதனால தான் வருது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சிருந்தாலும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இல்லை கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகமாக வரதுக்கான முக்கியமான காரணம் என்ன டாக்டர்? கர்ப்பப்பை புற்றுநோய் அதாவது யூட்ரைன் கேன்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் என்னன்னா மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் தான் அதோடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஒன்று மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ், இன்னொன்று ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அது யூட்ரைன் கேன்சர்ஸோட மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தா ஒபிசிட்டி, அதாவது அப்நார்மல் வெயிட் கெயின், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், சுகர், பிபி, ஹார்ட் டிசீசஸ், இதெல்லாம் இருக்கிற விமென்க்கு அதிக இன்சிடென்ட்ஸ் ஆஃப் யூட்ரைன் கேன்சர்ஸ் இருக்கலாம். என்ன ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பெரிஃபரலாக இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் வந்து ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து போஸ்ட் மெனோபாசல், அதாவது பீரியட்ஸ் நின்னவங்களுக்கு அவங்க யூட்ரஸ்க்கு அது நல்லது இல்லை. அப்நார்மலாக யூட்ரஸ்க்குள்ளே வந்து க்ரோத்தை உண்டாக்கி அது கேன்சராக மாற வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க டாக்டர். இப்போ அடுத்ததான் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படுற கேன்சர் அப்படிங்கிறப்போ இந்த மார்பக புற்றுநோய். மார்பக புற்றுநோய் எந்த வயசுல வர வாய்ப்பு இருக்கு, எப்போதுலேருந்தே நாம் அதை கண்காணிச்சுட்டே வரணும்? மார்பக புற்றுநோய் வந்து முன்னாடியெல்லாம் we were telling ஒரு 40 years ப்ளஸ்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து மார்பக புற்றுநோயோட இன்சிடென்ஸும் அதிகமாயிடுச்சு, அதாவது நம்பர்ஸும் அதிகமாயிடுச்சு, ஏஜும் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து we are seeing patients as early as even in the late 20s and early 30sல கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஏஜ் பாரே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ நம்ம பிசிஓடி, வெயிட் கெயின், இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறது, ப்ளஸ் அதோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் தான் பிரெஸ்ட் கேன்சருக்கும் ரிஸ்க் ஃபேக்டர். அதுவும் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதுக்கெல்லாம் இப்போ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்திருக்கு? ஸோ ஏற்கனவே வந்து இப்போ ஒரு இந்த வருஷத்தோட கேன்சர் டேயோட தீமே வந்து என்னன்னா, யுனைடெட் வி ஸ்டாண்ட் பட் பீயிங் யூனிக் அப்படிங்கிறது. ஸோ யூனிக் டு ஈச் பேஷண்ட்ஸ் நீட்ஸ். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நம்ம ஒரு எல்லா கேன்சருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இப்போ ஜஸ்ட் பிரெஸ்ட் கேன்சர்னு எடுத்துக்கும் போதே ஒரு 5 பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். எல்லாருக்கும் ஒரே மாடல்ல, எல்லாருக்கும் சர்ஜரி, எல்லாருக்கும் ரேடியேஷன், எல்லாருக்கும் ஒரே கீமோதெரப்பி அப்படின்னு நம்ம பண்றது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டேஜ் என்ன, கிரேட் என்ன, அவங்களுடைய ஃபிட்னஸ் லெவல் என்ன, அவங்களால எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும், எது டாலரேட் பண்ண முடியாதுன்றது பொறுத்து ட்ரீட்மெண்ட்ஸ் மாறும். அட்வான்ஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ வந்து எல்லாமே ஜெனட்டிக் லெவலில் போயிட்டு இருக்கு. ஸோ மாலிகுலர் ப்ரொஃபைலிங்னு ஜெனட்டிக் லெவல் அனலைஸ் பண்ணி டார்கெட்டட் கீமோதெரப்பி அப்படின்னு சொல்றது தான் இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஓரல் கீமோதெரப்பி, ஒரு மாத்திரையிலேயே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ண முடிகிறது. மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா ட்ரீட் பண்ணிட்டு டிசீஸ் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு டார்கெட்டட் தெரப்பீஸ், அந்த மாதிரிலாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. மார்பகங்களை நாம சுய பரிசோதனை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்களா டாக்டர்? அதை கரெக்டாக செய்வது எப்படி? பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது தான் பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஈஸியான ஸ்க்ரீனிங் மெத்தட். ஸோ எவ்ரி உமன் கேன் டூ இட் அட் ஹோம் இன் த கம்ஃபர்ட் ஆஃப் அ ஹோம். அவங்க டாக்டரை போய் இமீடியட்டாக பார்க்கணுன்றது கூட இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா இதை வந்து டைம் பண்ணிக்கணும், எவ்ரி மந்த் அதை பண்ணணும்.
ஸோ எவ்ரி மந்த் ப்ரிஃபரபிளி சூன் ஆஃப்டர் ஹர் பீரியட்ஸ் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்டெப் இருக்கு. ஒன்று இன்ஸ்பெக்ஷன், அதாவது மிரரில் முன்னாடி நின்றுட்டு 2 பிரெஸ்ட்டும் நார்மலாக இருக்கா, ஃபர்ஸ்ட் சைஸ் நார்மலாக இருக்கா, ஸ்கின் ஓவர் த பிரெஸ்ட் நார்மலாக இருக்கா, நிப்பிள் ஏரியாவில் நார்மலாக இருக்கா, ஏதாவது புண்ணு மாதிரி அல்சர் இருக்கா, ஸ்கின் சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பார்க்குறது. செகண்ட் வந்து எக்ஸாமினேஷன். ஸோ ரைட் பிரெஸ்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்டையும் லெஃப்ட் பிரெஸ்ட்டுக்கு ரைட் ஹேண்டையும் வச்சு எக்ஸாமின் பண்ண சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸ் வச்சு 4 குவாட்ரண்ட் ஆஃப் த பிரெஸ்ட்லையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஏதாவது கட்டி மாதிரி லம்ப் மாதிரி ஏதாவது தெரியுதா, இல்லை பிரெஸ்ட்லேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா அப்படின்னு அவங்க அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். த மினிட் they notice some lump, சின்னதாக ஏதாவது இருந்தாலும் டாக்டர் உடனே பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எல்லா லம்பும் கேன்சர் கிடையாது. அது டாக்டர் பார்த்து இது ஒன்றும் இல்லை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அகைன் அவங்க வந்து மந்த்லி பீரியாடிக்கலாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்க டாக்டர். இப்போ புற்றுநோயை வராமல் தடுப்பது எப்படி, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? புற்றுநோய் எந்த புற்றுநோயும் வராமல் இருக்கிறதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 100% ப்ரூஃப்னு எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஆக்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கிறது எல்லா கேன்சர்ஸ்லேருந்துமே நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். வராமலே பார்த்துக்கிறத விட வந்தால் ஏர்லியாக பார்க்கறது ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ ஒன்லி இந்த எல்லா கேன்சர்லையுமே சர்விக்கல் கேன்சர் இஸ் த ஒன்லி கேன்சர் விச் நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரிவென்ட் பண்ண முடியும். பிகாஸ் அதுக்கு வேக்சின் இருக்குது. வேறு எதுக்கும் பெருசாக வேக்சின்ஸ் இல்லை. ஸோ ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ணிவிட்டு ஏர்லி ஸ்டேஜ்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப எல்லா ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியும் எடுக்கணும்னு இல்லை. ட்ரீட்மெண்ட்டும் சீக்கிரம் முடியும், லைஃப்பும் அதுக்கப்புறம் லாங்கிவிட்டியும் நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் மகளிருக்கு ஏற்படக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக்கான புற்றுநோய்கள் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் விளக்கியதற்காக நன்றி டாக்டர். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.